Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்னோட ஸ்டைல்ல ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து இன்னைக்கு 3 வெங்காயம் எடுத்துர்க்கேன். அதாவது பெரிய வெங்காயம் இருக்கு இல்லீங்களா, அதுல மீடியம் சைஸை விட கொஞ்சம் சின்னதாக இருக்க வெங்காயம் 2ம், அதுக்கப்புறம் அதை விட சின்னதாக இருக்க வெங்காயம் 1ம், நான் ஃபர்ஸ்ட்டு காட்டினேன் இல்லைங்களா அந்த சைஸில் 3 வெங்காயமும், அதுக்கப்புறமா ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக அதை தனியாக அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து வெங்காயம் வந்து தனியாக ஃபஸ்ட்டு சின்ன அந்த 3 வெங்காயத்தில் சின்னதாக இருந்தது இல்லைங்களா சைஸில், அதை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் மீதி இருக்க 2 வெங்காயத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ப்ளஸ் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பும் வந்து இதில் சேர்த்துருக்கேன். அது வந்து பொன்னிறமாக வதங்கி வர்றதுக்குள்ளே நான் வந்து 1/2 kg சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயத்தோட பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துட்டேன். இது வந்து ஓரளவுக்கு நல்லா அந்த வதங்கின வெங்காயத்தோட ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா வந்து நான் இது வந்து கருவேப்பிலை வந்து இப்போ போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். முதலையே போட்டால் அந்த எண்ணெயில் கருவேப்பிலை வந்து நல்லா பொரிஞ்சிடும். ஸோ இந்த டைமில் போட்டிங்கன்னா அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நான் இப்போ சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை வந்து இது கூட சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்ததுக்கப்புறமா இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது இந்த எல்லாத்தையும் பேஸ்ட்டை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சைடில் வந்து இந்த சைஸ் அளவுக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். அந்த 2 தக்காளியையும் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்து இல்லைங்களா இந்த பேஸ்ட், இப்போ வந்து எந்த அளவுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அந்த இஞ்சி பூண்டும் வெங்காயம் வதங்கின வெங்காயம் எல்லாமே சேர்த்து இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 தக்காளியை வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்துகிட்டு அதை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்க. தக்காளி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க. இல்லை மீடியமான புளிப்போடு இருந்துச்சுன்னா மீடியம் சைஸில் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தக்காளி வந்து ஒரு பாதியாக வதங்கணும். அதாவது பாதி இந்த தக்காளி வந்து நல்லா குக் ஆகணும் பாதியாக. இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கனை வந்து இது கூட சேர்க்க போகிறோம். சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் வந்து மசாலா பொருட்களை எல்லாமே சேர்க்க போகிறோம். இப்போ இந்த சிக்கனையும் இப்போ இந்த பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி கலக்கி விட்டுறணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நான் மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறேன். வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவும் இது கூட சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம வந்து வெயிட் பண்ணிவிட்டு அந்த மசாலா வந்து அந்த சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்குற வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிக்கன் வந்து லைட்டாக ஃபுல்லாகவும் மூழ்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக அந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருங்க. இதுவே வந்து சிக்கன் வெந்து வர்றதுக்கு ரொம்பவே போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்பப்போ நான் வந்து மூடி போட்டு வச்சுட்டு இருக்கிறதுனால அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்ருப்பேன். ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன். தண்ணி வந்து நல்லா சுண்டி வர வரைக்கும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நான் கலந்து விட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறமா ஃபைனலாக இங்கே பாருங்கள் தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிடுச்சு. இந்த கிரேவி வந்து நல்லா திக்காகி வந்துருச்சு. நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த வெங்காயத்தோட பேஸ்ட்டு அது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நான் வந்து இதில் வந்து வெங்காயம் தான் அதிகமாக சேர்த்துருக்கேன். அதனால் இந்த சிக்கன் வந்து ஒரு சின்ன ஸ்வீட்னஸோட நல்ல ஒரு சூப்பரான டெக்ஸ்சரோடு வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி வந்து எவ்வளோ வந்து சுண்டி வந்திருக்கு பாருங்கள். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்க்கணும். அந்த ஆயிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலாவையும் சிக்கனையும் நல்லா அது வந்து ஒன்றாகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போது இந்த மாதிரி லைட்டாக உங்களுக்கு தெரியும் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருது பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பெப்பர் சேர்த்துக்கணும். பெப்பர் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. பெப்பர் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த ஆயிலே போதும், ஃபஸ்ட்டு சேர்த்துருக்க 3 டேபிள் ஸ்பூனே போதும்னா அதோட நிறுத்திடுங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் கிரேவி நல்ல சூப்பரான டெக்ஸ்சரில் வேணும்னா இன்னொரு 3 ஸ்பூன் வந்து ஆயில் நான் வந்து சேர்த்துருக்கேன்.
எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா சிக்கனை வந்து அந்த எண்ணெய் கூட கோட் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படி விட்டிங்கன்னா செம்மையாக வந்து ஃப்ளேவரோட நல்ல ஒரு சிக்கன் வந்து ரெடி ஆகிடும். இதில் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து ஆனியன் தான். இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரைஸ் கூட, சப்பாத்தி கூட, தோசை கூட எல்லாமே வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.